வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ கொத்தரக்காய் பொரியல், அதாவது லஞ்ச் பாக்ஸுக்காக நான் பண்ண போகிறேன். இப்போ நான் இது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிசரில் ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கிறேன். குட்டியாக இது வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வைக்கிறேன். பாருங்கள், ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு 50% தான் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறோம்ல நம்ம, அப்போ பாதி வெந்துடும். இப்போ நான் இது வேக வச்சுட்டா செக் பண்ணணும், கொஞ்சம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்குதா அப்படின்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வெந்திச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மெத்தடு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவை இருக்கிற பொடி, ஆனியன் வேணால் நீங்கள் போட்டிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பொடி எப்படி என்னது உங்களுக்கு காட்டுறேன். வேர்க்கடலை எனக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நான் போட்டிக்கிறேன். நான் ஒரு 7 ஸ்பூன் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன். எங்கள் சில்லி பவுட்ரு 3 மேங்கோ பிக்கல் சில்லி பவுட்ருங்க. அதனால் கரெக்டான காரம் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கலர் போட்டது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பூண்டு அப்புறமா தான் போட்டிக்கணும். இப்போ போட்டிட்டோம்னா என்ன ஆகும்னா, இதில் ஆயில் வரும்ல வேர்க்கடலில் ஸோ அதுவும் போடும்போது ஈரப்பசலை கட்டியாயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது மிக்ஸி போட்டிக்கலாம். சால்ட்டு கூட நான் கடைசியில் தான் போடுவேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ இது பொடி பொடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், கார்லிக் அண்ட் இப்போ சால்ட். ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அந்த கொத்தரக்காய் வேக வைக்கும்போது லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது மட்டும் அதில் இதாகாது. ஸோ அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கணும். 50% இந்த பொடி அவ்வளோ மணக்குங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தோசை மேலே, வெறும் பிளெயின் ரைஸு, இல்லை பாப்படு மேலே நெய் தடவிட்டு போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். சுடு சுடு இட்லி நெய் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கலாம். எப்படி என்னது பாருங்கள். ஆஸ் யூஷுவல் தாங்க, ஆயில் ஊற்றிடுறேன் கடாயில். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான்ஸ்டிக் இல்லைன்னா கடாய், ஐரன் கடாய். நான்ஸ்டிக்னா நமக்கு ஆயில் கம்மியாக இதாகும். கடுகு, ஜீரகம், உளுந்து, 1 காஞ்ச மிளகா, ட்ரை சில்லி இந்த ஸ்டேஜில் போதும். லைட்டு கோல்டன் கலர் வரும்போது போட்டிடணும், ஏன்னா நம்ம இது டோட்டல் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் மிச்சது கூட வெந்திடும், உளுந்து கூட. மை சேனல், என் சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. முன்னாடி தியாஸ் வேர்ல்டு 1874 இருந்தது, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஒரு மிஸ்டேக்னாலே நான் மெயில் செக் பண்ணாதனாலே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால தான் நான் திருப்பி இது பண்ணுறேன். ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.
இதான் என் டாட்டருக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். பாக்ஸ் ரெடி பாருங்கள். இதில் நீங்கள் வேணால் எக்கு பீட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் காரம் வந்து கூடுதலாக போடணும் நம்ம. இன்றைக்கி டுடே லஞ்ச் பாக்ஸ் கொத்தரக்காய் பொரியல் அண்ட் pancake, Nutella, rice. Thank you.